ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரேங்க் ஆஃப் எ மேட்ரிக்ஸ், ஒரு மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் இருக்குது, அந்த மேட்ரிக்ஸோட ரேங்கை எப்படி கண்டுபிடிக்கணும், 3x3 மேட்ரிக்ஸோட ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கணும், 2x2 மேட்ரிக்ஸோட எப்படி ரேங்க் கண்டுபிடிக்கணும், 3x2, 2x3, 3x4, 4x3 இந்த மேட்ரிக்ஸ்லாம் கொடுத்தா எப்படி ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்கை கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி போகிறேன். அதில் சப் மேட்ரிக்ஸ்னால் என்ன, ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ்னால் என்ன, மைனார்னால் என்ன, வேனிஷிங் மைனார்னால் என்ன, நான் வேனிஷிங் மைனார்னால் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இதை எங்களுக்கு தான் ஸ்கூலில் ரேங்க் கொடுக்குறாங்க சப்ஜெக்ட் அப்படின்ட்டுச்சா, மேட்ரிக்ஸுக்கும் ரேங்க் இருக்குது. அந்த ரேங்க் முதல் தெரிஞ்சுக்கலாம், அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் முதல் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கணும். சப் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு தெரியும். சப் மேட்ரிக்ஸ், வாட் இஸ் meant by sub matrix? A matrix obtained by deleting some rows and some columns. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா அந்த மேட்ரிக்ஸ் ஒரு ரோவை எடுத்துடலாம், இல்லை ஒரு காலமாக எடுத்துடலாம், இல்லை எதுவுமே எடுக்கலன்னா கூட அது சம் மேட்ரிக்ஸ் தான். அப்போ a matrix obtained by deleting some rows and some columns from a given matrix A is called sum matrix of A. Full stop. Every matrix is a sum matrix of itself. ஒவ்வொரு மேட்ரிக்ஸும் அந்த மேட்ரிக்ஸோட சம் மேட்ரிக்ஸ், because it is obtained by leaving no rows and no columns. அப்போ ஒவ்வொரு மேட்ரிக்ஸுக்கும் அதே தான் சம் மேட்ரிக்ஸ். எதனால், எந்த ரோவையும் நான் டெலிட் பண்ணல, எந்த ரோ காலத்தையும் டெலிட் பண்ணல. சம் ரோவை டெலிட் பண்ணி இல்லை சம் காலவை டெலிட் பண்ணாலும் சம் மேட்ரிக்ஸ் கிடைக்கும், எதுவுமே டெலிட் பண்ணாமல் இருந்தாலும் அது சம் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு மேட்ரிக்ஸுக்கும் அந்த மேட்ரிக்ஸே சம் மேட்ரிக்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ், இதில் சம் மேட்ரிக்ஸ்லாம் என்னென்ன, இல்லை இப்போ ஃபஸ்ட்டு காலத்தை டெலிட் பண்ணனா 3 0, இது ஒரு சம் மேட்ரிக்ஸ். செகண்ட் காலத்தை டெலிட் பண்ணனா 2 4 ஒரு சம் மேட்ரிக்ஸ், 2 4 ஒரு சம் மேட்ரிக்ஸ். இல்லை ஃபஸ்ட்டு ரோவை டெலிட் பண்ணனா 4 0 ஒரு சம் மேட்ரிக்ஸ். இப்போ நான் செகண்ட் ரோவை டெலிட் பண்ணனா 2 3 ஒரு சம் மேட்ரிக்ஸ். இப்போ நான் எதையுமே டெலிட் பண்ணலையா, இதுவே ஒரு சம் மேட்ரிக்ஸ். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் சம் மேட்ரிக்ஸ் 1 2 3 4 இது ஒரு சம் மேட்ரிக்ஸ். அடுத்தது இந்த மேட்ரிக்ஸோட சம் மேட்ரிக்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு காலத்தை டெலிட் பண்ணிட்டேன்னா 1 -5 4 6 இது ஒரு சம் மேட்ரிக்ஸ். இப்போ செகண்ட் காலத்தை டெலிட் பண்ணனா 2 3 -5 6 ஒரு சம் மேட்ரிக்ஸ். இப்போ தேர்ட் காலத்தை நான் டெலிட் பண்ணனா 2 1 3 4 ஒரு சம் மேட்ரிக்ஸ், 2 1 3 4 ஒரு சம் மேட்ரிக்ஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரோவை டெலிட் பண்ணனா இது ஒரு சம் மேட்ரிக்ஸ். இப்போ செகண்ட் ரோவை டெலிட் பண்ணால் இது ஒரு சம் மேட்ரிக்ஸ். அப்போது நிறையா சம் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதோட சம் மேட்ரிக்ஸ், இப்போ நான் ஃபஸ்ட்டு ரோவை டெலிட் பண்ணுறேன் -2 1 4 0 ஒரு சம் மேட்ரிக்ஸ். இப்போ செகண்ட் ரோவை டெலிட் பண்ணுறேன் 7 3 4 0 ஒரு சம் மேட்ரிக்ஸ். இப்போ தேர்ட் ரோவை டெலிட் பண்ணுறேன் 7 3 -2 1 சப் மேட்ரிக்ஸ், 7 3 -2 ஒரு சம் மேட்ரிக்ஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு காலத்தை டெலிட் பண்ணேன்னா இது 3 1 0 ஒரு சம் மேட்ரிக்ஸ். செகண்ட் காலத்தை டெலிட் பண்ணேன்னா 7 -2 4 இஸ் எ சப் மேட்ரிக்ஸ். அப்போது இது நான் சம் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸில் ஒரு 3x3 மேட்ரிக்ஸில் இப்போ நான் ஃபஸ்ட்டு ரோவை டெலிட் பண்ணால் இது ஒரு சம் மேட்ரிக்ஸ், செகண்ட் ரோவை டெலிட் பண்ணால் இது ஒரு சம் மேட்ரிக்ஸ், இப்போ தேர்டு ரோவை டெலிட் பண்ணால் இது ஒரு சம் மேட்ரிக்ஸ், ஃபஸ்ட்டு காலத்தை டெலிட் பண்ணால் ஒரு சம் மேட்ரிக்ஸ், செகண்ட் காலம் டெலிட் பண்ணால் ஒரு சம் மேட்ரிக்ஸ், தேர்டு காலத்தை டெலிட் பண்ணால் ஒரு சம் மேட்ரிக்ஸ்.
இந்த மாதிரி ஒரு ரோவும் காலம் ஏதாவது ஒரு சப் ரோஸ் சம் காலம்ஸை டெலீட் பண்ணால் அது சம் மேட்ரிக்ஸ். அப்போ இது இட்செல்ஃப் இஸ் a சம் மேட்ரிக்ஸ். இப்போ இது 4/3 மேட்ரிக்ஸ். இந்த 4/3 மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவை டெலீட் பண்ணால் ஒரு 3/3 சப் மேட்ரிக்ஸ். அப்போ இது வந்து ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ். இதுக்கு ஏன் ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ்னா 3 rows and 3 columns இருக்குது. இப்போ செகண்ட் ரோவை டெலீட் பண்ணனா ஒரு 3/3 சப் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி தேர்ட் ரோவை டெலீட் பண்ணால் ஒரு 3/3 சப் மேட்ரிக்ஸ். ஃபோர்த் ரோவை டெலீட் பண்ணால் ஒரு 3/3 சப் மேட்ரிக்ஸ். இது 3/4 மேட்ரிக்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு காலத்தை டெலீட் பண்ணால் ஒரு 3/3 சப் மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ். நமக்கு we are interested only in ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் என்ன, ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி செகண்ட் காலம் டெலீட் பண்ணால் ஒரு 3/3 சப் மேட்ரிக்ஸ். தேர்டு காலத்தை டெலீட் பண்ணால் ஒரு 3/3 சப் மேட்ரிக்ஸ். ஃபோர்த்து காலத்தை டெலீட் பண்ணால் ஒரு 3/3 சப் மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி தான் we are getting சம் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், மைனார் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸோட மைனார்னா என்ன? த டிட்டர்மினன்ட் ஆஃப் எ ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ். இப்போ ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ், அந்த ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுத்தால் அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூக்கு தான் பேர் மைனார் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இப்போது இங்கே பாருங்கள், இதோட மைனார் அப்படின்னா என்ன பண்ணும், இந்த மேட்ரிக்ஸ் வந்து சப் மேட்ரிக்ஸ். ஏன் சப் மேட்ரிக்ஸ், எந்த ரோவையும் டெலீட் பண்ணல, எந்த காலத்தையும் டெலீட் பண்ணல. இதோட மைனார்னா என்னென்னா, இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0, 2 into 0 0 -12. அப்போ -12 தான் இந்த மேட்ரிக்ஸோட, இந்த ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸோட மைனார். இப்போ இதுக்கு கிடையாது, ஏன்னா ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் தான் நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதோட மைனார் என்ன, 6 + 20, 26 வந்து இந்த மேட்ரிக்ஸோட மைனார். இப்போ இந்த மேட்ரிக்ஸோட மைனார்னா 12, 2 into 6 12, -15 + 15, 27 is the minor. இந்த மேட்ரிக்ஸோட மைனார்னா 2 into 4 8, 8 - 3 5 is the minor. அப்போ எல்லா ஸ்கொயர் சம் மேட்ரிக்ஸ் தான் நம்ம மைனார் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் இது பண்ணால் ஒரு ஸ்கொயர் சம் மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ இதோட இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும், அதுதான் இந்த மேட்ரிக்ஸோட மைனார். இந்த மைனார் வந்து 3/3 மைனார். ஏன் 3 rows 3 columns இருக்குது, 3/3 மைனார். இதெல்லாம் 2/2 மைனார். இதெல்லாம் 2/2 மைனார். எங்கெல்லாம் 2 rows 2 columns இருக்குது, அது 2/2 மைனார். 3 rows 3 columns வந்து 3/3 மைனார். ஒரு ரோ ஒரு காலம் இருந்தால் 1/1 மைனார். இப்போ பாருங்கள், இதில் இந்த ஒரு காலத்தை விட்டுட்டோம்னா ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடைக்கும், அது 3/3 மைனாரோட வேல்யூ. அப்போ வாட் இஸ் அ மைனார் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் என்ன, ஒரு ஸ்கொயர் சம் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் அந்த மேட்ரிக்ஸோட மைனார். அப்புறம் வாட் இஸ் நான் வேனிஷிங் மைனார்? நான் வேனிஷிங் மைனார்னா என்ன, இஸ் ஒன் இன் which the value of the determinant is not equal to 0. எந்த ஸ்கொயர் சம் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 வரலன்னா அந்த மைனாருக்கு பேர் தான் நான் வேனிஷிங் மைனார். நாட் அப்படின்னா இல்லை, வேனிஷிங் 0 ஆகலை. அப்போ நான் வேனிஷிங்னா 0 ஆகாத மைனார். 0 வேல்யூ கிடைக்குன்னா வேனிஷிங் மைனார், 0 வேல்யூ கிடைக்கலன்னா நான் வேனிஷிங் மைனார். இப்போ அதெல்லாம் நான் வேனிஷிங் மைனார், அதெல்லாம் நான் வேனிஷிங் மைனார். அதே எனக்கு இப்போது ஒரு மைனார் 2 4 4 8 இப்படின்னு ஒரு கிடைச்சிச்சின்னு வச்சுக்கோ. இப்போ இதில் அடுத்தது என்ன, 2 into 8 16 -16 0 கிடைக்குது. அப்போ இந்த மைனாருக்கு பேர் வேனிஷிங் மைனார். இந்த மைனாருக்கு பேர் வேனிஷிங் மைனார். திஸ் இஸ் ஆல் நான் வேனிஷிங் மைனார். ஏன் நான் வேனிஷிங் மைனார், the value of the determinant is not equal to 0. Here the value of the determinant is 0, so it is called vanishing minor. இது வந்து நான் வேனிஷிங் மைனார். அப்போ a non vanishing minor is one in which the value of its determinant is not equal to 0, otherwise it is a vanishing minor. Now you learn what is meant by sum matrix, what is meant by square sum matrix, then what is meant by minor of a matrix, then what is meant by non-vanishing minor and vanishing minor. What is meant by rank of a matrix? The rank of a matrix A is defined as the order of a non-vanishing minor of the matrix. ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க்னா என்ன, அந்த மேட்ரிக்ஸோட ஹையர் ஆர்டர் நான் வேனிஷிங் மைனர். தி ஆர்டர் ஆஃப் எ
non-vanishing minor of the matrix A. It is denoted by the symbol row of A. Rank of A எப்படி சொல்லலாம்? row of A. அப்போ ஒரு மேட்ரிக்ஸில் how to find square sum matrix. இப்போ மைனார்னா என்ன? ஸ்கொயர் சம் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினேட் வேல்யூ தான் மைனார். அப்போ எந்த மைனாரோட வேல்யூ 0 ஆகுதோ அது வந்து வேனிஷிங் மைனார். எந்த மைனாரோட டிட்டர்மினேட் வேல்யூ 0 ஆகலையோ அது நான் வேனிஷிங் மைனார். அப்போ நான் வேனிஷிங் மைனார் 0 ஆகலை அப்படின்னா அதோடைய ஆர்டர் தான் அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க்கு. அப்போ the rank of a matrix capital A is defined as the rank of a order of a non-vanishing minor of the matrix A. It is denoted by the symbol row of A. The rank of a zero matrix is defined to be 0. Zero matrix means if all the elements of a matrix is 0, that is called zero matrix or null matrix or void matrix. அப்போ zero matrix rank always defined as 0. Zero matrix rank இருக்கு, அது 0. Next point, important point. First point, if a matrix A contain at least one element, ஒரு எலிமெண்ட் இருந்தால் ஒரு மேட்ரிக்ஸில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். ஒரு எலிமெண்ட் இருந்தால் அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க்கு ஒன்றா இருக்கணும், இல்லை கிரேட்டர் தேன் 1 இருக்கணும். 1 இருக்கும், இல்லை கிரேட்டர் தேன் 1 இருக்கும். அப்போ இப்போ மேட்ரிக்ஸ் கண்டெயின் ஒன்லி 1 எலிமெண்ட். இப்போ இந்த மேட்ரிக்ஸில் பாருங்கள் ஒன்லி 1 எலிமெண்ட் இருக்குது. இட் இஸ் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஒரு ரோ ஒரு காலம். அப்போ இதோட ரேங்க் என்ன? 1 பட் கிரேட்டர் தேன் 1 வராது, ஏன்னா 1. இப்போ இந்த மேட்ரிக்ஸில் ரேங்க் இந்த இப்போ பே மேட்ரிக்ஸ் வந்து 2 எலிமெண்ட் இருக்குது. ஆனால் இது 1ஆகவும் இருக்கலாம், இல்லை 2ஆகவும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு ரூல் சொல்லுவேன். அப்போ எந்த ஒரு மேட்ரிக்ஸில் அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் இருந்தால் அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க்கு ஒன்று 1ஆ இருக்கும், இல்லை கிரேட்டர் தேன் 1ஆ இருக்கும். செகண்ட் பாயிண்ட், த ரேங்க் ஆஃப் அன் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n is always n. இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஆர்டர் n. இப்போ இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா 1 0 0 1. இது வந்து I2 மீன்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2/2. இதோட ரேங்க் வந்து 2. இப்போ I3 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. அப்போ இதோட ரேங்க் வந்து 3. அப்போ வாட் இஸ் தட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ரேங்க் இஸ் ஆல்வேஸ் தட் ஆர்டர். அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் the rank of an identity matrix of order 2 is 2. The rank of an identity matrix of order 3 is 3. The rank of an identity matrix of order n is n. Then third point, if the rank of a matrix is A is R. நம்ம ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் R னு வச்சுக்கலாம். R னு வச்சுக்கிட்டா then there exists at least one minor of A of order R which does not vanish. இப்போ ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் 6 இருந்தால் ஆர் ஆர்டர் மைனார்லாம் வேனிஷ் ஆகக்கூடாது. ஆர்த் ஆர்டர் மைனாரோட ஆர்த் ஆர்டர் மைனார்லாம் வேனிஷ் ஆகக்கூடாது. ஆனால் R+1 ஆர்டர் வேனிஷ் அண்ட் எவ்ரி மைனர் ஆஃப் A ஆஃப் ஆர்டர் R+1 அண்ட் ஹையர் ஆர்டர் வேனிஷஸ். இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காண்கிறேன். Fourth one, if A is m/n matrix of order n, then rank of A is minimum of m, n. ஒரு ஆர்டர் ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் m/n இருந்துச்சுன்னா அதில் ரேங்க்கு அந்த m/nல எந்த நம்பர் மினிமமாக இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லை லெஸ் தென் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் த ரூல். இஃப் A is a matrix of order n, then matrix rank of A is less than or equal to minimum of m, n. It is a very very important point. One more, it should rank of A is less than or equal to minimum of m, n. இப்போ A is of order A ஓட ஆர்டர் 2/3. இதோட ரேங்க் என்ன? இதில் எது மினிமம்? 2 தான் மினிமம். அப்போ இதோட ரேங்க் 2ஆக இருக்கலாம், இல்லை 1ஆக இருக்கலாம், இல்லை 0ஆக இருக்கலாம். 2 1 or 0. Suppose B is a matrix of order 3/4. B is a matrix of order 3/4. The rank may be 3 or 2 or 1 or 0. எப்போ 0னா நல் மேட்ரிக்ஸ் இருந்தால் 0 ஆகிடும். இப்போ C ஒரு மேட்ரிக்ஸ் 4/4. What is the rank of this matrix? 4 or 3 or 2 or 1 or 0. So rank of a matrix இப்போ ஜென்ரலாக ஒரு m/n மேட்ரிக்ஸ்னா
இட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எம் கமா n. அப்போ ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் கொடுத்துட்டாங்க, ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் தெரிஞ்சிச்சுன்னா அதோட ரேங்க் என்னவா இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, இந்த ரேங்க் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். தட் இஸ் பை எக்ஸ்பெக்டிங் தி ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். Then fifth one, a square matrix A of order n has inverse. எந்த ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் equal to order of the matrix. Is only if rank of A equal to n, where n is the order of the matrix. எந்த ஒரு மேட்ரிக்ஸோட மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா it is a not singular matrix. இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்போ என்னது 2/2 மேட்ரிக்ஸ் நாட் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா அப்போ ரேங்க் இஸ் 2. ஒரு 3/3 நாட் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா அது ரேங்க் இஸ் 3. ஏன்னா எவ்ரி நாட் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஹேஸ் இன்வர்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஏ வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்குது, 2/2 இருக்குது. இப்போ 1/1 வாட் வில் பி த ரேங்க்? இது 1ஆக இருக்கணும் இல்லை 0வாக இருக்கணும். பட் இது 0 இல்லை, ஏன்னா இட் இஸ் நாட் அ நல் மேட்ரிக்ஸ். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் rank of A is 1 because இதில் ஹையர் ஆர்டர் மைனர் 2. இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 2, இது வந்து 2 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஹையர் ஆர்டர் மைனர் வந்து 1/1, இது 0 ஆகலை, தேர்ஃபோர் த ரேங்க் இஸ் 2. இப்போ 2B-யோட ரேங்க் கேட்டப்படிங்கன்னா இதில் 2, 4 இருக்குன்னு 2 எலிமெண்ட் இருக்குது. இப்போ இதில் ரேங்க் என்ன 1ஆக இருக்கும், ஏன்னா மினிமம் வந்து 1,2ல் 1 தான் மினிமம். அப்போ 1ஆக இருக்கும் இல்லை 0வாக இருக்கும். இது ஏன் 0 வேணும், நாட்டா நன் மேட்ரிக்ஸ். அப்போ 0 விடு 1 அப்படின்னா இதில் 2 1/1 மைனாக இருக்குது. இதில் ஒரு 2 ஒரு சப் மேட்ரிக்ஸ், 4 ஒரு சப் மேட்ரிக்ஸ். இந்த இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0, இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் 0 எலிமெண்ட்டாக இருக்கிறதுனால இதில் ரேங்க் இஸ் 1. therefore rank of B is 1. இப்போ இதோட ரேங்க் பார்க்கணும். இந்த ரேங்க் ஆஃப் என்ன 2/2 மேட்ரிக்ஸ். அப்போ இதோட ரேங்க்கு முதல் என்னென்னு டிசைட் பண்ணணும், என்னவா இருக்கணும்னு டிசைட் பண்ணணும். ஒன்று 2ஆக இருக்கணும், இல்லை 1ஆக இருக்கணும், 0வாக இருக்கணும். இது 0 இல்லை, ஏன்னா இட் இஸ் நாட் அ நல் மேட்ரிக்ஸ். அப்போ 1 2வா அப்படின்னு செக் பண்ணால் முதல் இதில் ஹையர் ஆர்டர் சப் மேட்ரிக்ஸ் வந்து 2/2 இருக்குது. 2/2 எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். இது 2/2 எக்ஸ்பேண்ட் பண்ணால் 14, 2 × 7 14 - 3 × 4 12. அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ 2 நாட் ஈக்குவல் டு 0. இப்போ ஹையர் ஆர்டர் மைனர் வந்து 2/2 ஹையர் ஆர்டர் மைனர், இது 0 ஆகலை, அதனால இது ரேங்க் இஸ், இதில் ரேங்க் என்ன, இதில் ரேங்க் வந்து 2, இதில் ரேங்க் வந்து 2. இப்போ இதுக்கு பாருங்கள், இதில் வந்து இது வந்து ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ், இது வந்து 2/3 மேட்ரிக்ஸ். இப்போ 2/3 மேட்ரிக்ஸில் ரேங்க் என்னவாக இருக்கணும், ஒன்று 2ஆக இருக்கணும் இல்லை 3ஆக இருக்கணும், 2ஆக இருக்கணும் இல்லை 3ஆக இருக்கணும். இப்போ 2ஆக இருக்குன்னா 2/2 மைனர்லாம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2/2 மைனர் இதில் பாருங்கள் டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆகலை, 8 - 12 - 8 0 ஆகலை. இந்த இது பாருங்கள் 0 ஆயிடுச்சு, 0 - 0 0 ஆயிடுச்சு. இதை எடுத்து பாருங்கள் 0 ஆயிடுச்சு, 2 × 0 0 4 - 0 0. அப்போ இதில் மொத்தம் 3 2/2 மைனர் இருக்குது, 3 2/2 மைனர் இருக்குது. அதில் இந்த ஒரு 2/2 மைனர் 0 ஆகலை, இந்த 2/2 மைனர் 0 ஆயிடுச்சு, இந்த 2/2 மைனர் 0 ஆயிடுச்சு. 3 2/2 மைனரில் 2 2/2 மைனர் 0 ஆயிடுச்சு, ஆனால் ஒரு 2/2 மைனர் 0 ஆகலை, அதனால் இதில் ரேங்க் இஸ் 2. ரேங்க் ஆஃப் D is 2. ஏன்னா ஒரு ஹையர் ஆர்டர் மைனர் வேனிஷ் ஆகலைன்னா கூட 2 தான். இப்போ இதில் பாருங்கள், இதில் இந்த இது வந்து என்னாச்சு பாரு, இது ஒரு 2, இது வந்து ஆர்டர் வந்து 3/2 மேட்ரிக்ஸ், 3/2 மேட்ரிக்ஸ். இதில் ரேங்க் என்னவாக இருக்கணும், 3க்கும் 2க்கும் எது சின்னது, 2 தான் சின்னது. அப்போது இதில் ரேங்க் 2ஆக இருக்கும், இல்லை 1ஆக இருக்கும், இல்லை 0வாக இருக்கும். இப்போ 0 கிடையாது, ஏன்னா இட் இஸ் நாட் அ நல் மேட்ரிக்ஸ். அப்போ 2ஆ இல்லை 1ஆன்னு செக் பண்ணணும். அப்போ ஹையர் ஆர்டர் மைனர் முதல் 2/2 மைனர். இப்போ பாருங்கள், இது 2/2 மைனர் 0 1 × 6 6, அப்புறம் இது 6 6 - 6 0. அப்போ 2/2 மைனர் வேனிஷ் ஆயிடுச்சு. இதை பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா 1 × 9 9, 3 × 3 9 9 - 9 0, அதுவும் 0 ஆயிடுச்சு. லாஸ்ட் இது பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா 2 × 9 18, இது 18. அப்போ இதில் 3 2/2 மைனர் இருக்குது, 3மே 0 ஆயிடுச்சு. அப்போ 3மே 0 ஆயிடுச்சுன்னு இதில் ரேங்க் 2 இல்லை. ஏன் 2 இல்லை, இதில் 3 2/2 மைனர் இருக்குது, 3 2/2 மைனர் வேனிஷ் ஆயிடுச்சு. அப்போது 1/1 மைனர் போட்டால் இதில் ஒரு நான் 0 எலிமெண்ட் இருந்தாவே, இந்த பாருங்க, a matrix contain at least one non-zero element, the rank is 1. அப்போ ரேங்க் என்ன 1. அப்போ rank of E is 1. rank of E is 1. இப்போ இங்கே வாங்க, இது வந்து 3/3 மேட்ரிக்ஸ், 3/3 மேட்ரிக்ஸ். இதில் ரேங்க் என்னவாக இருக்கணும், ஒன்று 3ஆக இருக்கணும்,
இல்லை 2ஆக இருக்கணும், இல்லை 1ஆக இருக்கணும். இப்போ என்ன இந்த வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். 3/3 மைனர் வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சுன்னா என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். அப்போ இதை 3/3 மைனர்னா 3 into 6 minus 0, 6 minus 0 minus 1 into minus 6 minus 2 minus 6 minus 2 plus 0 into 0 plus 4. இப்போ என்னது 18, இது minus 8, இது ஒரு plus 8, இது ஒரு 0, அப்போ 26 not equal to 0. அப்போ தேர்ட் ஆர்டர் மைனர் 0 ஆகலை. தேர்ட் ஆர்டர் மைனர் 0 ஆகலை. தேர்ட் ஆர்டர் மைனர் 0 என்ன? தேர்ட் ஆர்டர் மைனரோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆகலை. அப்போ தேர்ட் ஆர்டர் மைனர் நாட் வானிஷிங். therefore the rank of, இது ஏன்னு வச்சுட்டேன், அப்போ rank of A is 3. rank of A is 3. suppose if the value of the determinant 0 ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்க, அப்போ தேர்ட் ஆர்டர் மைனர் vanishes. அப்போ தேர்ட் ஆர்டர் மைனர் வேனிஷஸ்னா அப்போ ரேங்க் 2ஆக இருக்கலாம், இல்லை 1ஆக இருக்கலாம். அதுக்கு இப்போ எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். அப்போ இல்லை ரேங்க் என்னவாக இருக்கணும்? ஒன்று 3ஆக இருக்கணும், இல்லை 2ஆக இருக்கணும், 1ஆக இருக்கணும். இப்போ 3/3 அப்படின்னா பாருங்கள், இந்த டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு 0 நம்ம சொல்லி டேரெக்டாக சொல்லலாம். ஏன் சொல்லலைன்னா நம்ம ப்ராப்பர்ட்டியில் R2 implies 2R1. செகண்ட் ரோ எப்படி கிடைச்சிருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கு. அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 பை த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டிட்டர்மினன்ட். R2 equal to R1, so determinant value 0. அப்போ ஹையர் ஆர்டர் மைனர் 3 இருக்கு, வேனிஷ் ஆயிடுச்சு. அப்போ ரேங்க் என்ன இல்லை? 3 இல்லை. அப்போ ரேங்க் 2ஆ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் எல்லா 2/2 மைனர் பார்க்கணும். இது எத்தனை 2/2 மைனர்னா 9 2/2 மைனர் இருக்கு. எப்படி 9 2/2 மைனர்? இது பாருங்க, இது வச்சு ஒரு மைனர், இது 2 வச்சு ஒரு மைனர், அப்புறம் இந்த லாஸ்ட் எலிமெண்ட் வச்சு ஒரு மைனர், 3 மைனர் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ரோவில் 3 மைனர் இருக்கு. இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் ரோவில் 3 மைனர் இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ரோவில் 3 மைனர் இருக்குது. அப்போ 9 மைனர் இருக்குது. இப்போ 9 மைனரும் 0வா பாருங்க. இது பாருங்க, இது 0, இது மைனஸ் பண்ணு 6 minus 6 0, 18 minus 18 0, 9 minus 9 0. இதில் பாருங்க 12 minus 12 0, 36 minus 36 0, 18 minus 18 0. இது 1 into 4, 4 minus 4 0. Then 2 into 8, 2 into 6, 12, 12 minus 12 0, 1 into 6, 2 minus 6 0, 2 into 3 minus 6 0. அப்போ எல்லா 2/2 மைனரும் 0 ஆயிடுச்சு. அப்போ இதில் ரேங்க் 2வும் கிடையாது. இது ரேங்க் 2வும் இல்லை. ஏன் 2 இல்லை? இதில் 9 2/2 மைனர் இருக்குது, 9 2/2 மைனரும் வேனிஷ் ஆயிடுச்சு. அப்போ ரேங்க் 2 இல்லை. அப்போ இங்கே பாருங்க, இந்த ரூலு, if a matrix A contains at least one non-zero element, the rank is 1. அப்போ ரேங்க் என்ன? இதில் எல்லாமே non-zero element, therefore rank of A is 1. rank of A is 1. suppose இப்போ இந்த இடத்துல நான் 0 இருக்கு, இந்த இடத்துல நான் 0 போட்டேன். இப்போ ரேங்க் 1. ரேங்க் 1 ஆனால் ரேங்க் 1 இல்லை. இதில் இருக்கிற எல்லா 2/2 மைனர் 0 ஆயிரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2/2 மைனர் பார்த்தீங்கன்னா 6 minus 36 is equal to minus 13 not equal to 0. அப்போ ஒரு 2/2 மைனர் not equal to 0ன்னு கண்டுபிடிச்சிட்டாவே இப்போ வந்து ரேங்க் வந்து 2 ஆயிரும். ரேங்க் ஆஃப் A வந்து 2 ஆயிரும். இப்படி தான் we can find the rank of a matrix. அப்போ what is the rank of a matrix? The rank of a matrix A is defined the order of a non-vanishing minor. எந்த ஒரு மைனார் வந்து ஹையர் ஆர்டர் மைனார் நான் வேனிஷ் ஆச்சுன்னா அந்த ஆர்டர் தான் அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க்கு. வேனிஷ் ஆகலை அப்படின்னா 3 தான் ஆர்டர். ஒரு 2/2 வேனிஷிங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, ஒன்று 2 ரேங்க் 2ஆக இருக்கலாம், இல்லை 1ஆக இருக்கலாம். இப்போ 2/2 மேட்ரிக்ஸோட 2/2 மைனார் வேனிஷ் ஆகலைன்னா 2 தான் ஆர்டர். வேனிஷ் ஆயிடுச்சுன்னா 1 இருக்கும் ஆர்டர். அப்படி தான் the rank of a matrix is denoted by the row of A.
அப்போ rank of a null matrix is 0. Next, the rank of an identity matrix of order n is n. Next, the rank of a matrix, there exists at least one minor of A or which does not vanish. பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இங்கே 6 போட்டப்போ 3/3 மைனர் வேனிஷ் ஆயிடுச்சு, 2/2 மைனரும் வேனிஷ் ஆயிடுச்சு, 1/1 மைனர் வேனிஷ் ஆகல. இப்போ இதோட ரேங்க் வந்து 1, இதோட ரேங்க் வந்து 1. அப்போ ஆர் வந்து 1னா ஒன் மைனர் ஆஃப் ஆர் விச் டஸ் நாட். அப்போ ஆர் 1, அப்போ எல்லாம் 1/1 எலிமெண்ட்டு. அப்போ 1/1 மைனர் வேனிஷே ஆகாது. ஆனால் ஆர் + 1 அண்ட் ஹையர் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் மைனர் அண்ட் தேர்ட் ஆர்டர் மைனர் இதில் வேனிஷ் ஆயிடுச்சு. இதில் எல்லாம் செகண்ட் ஆர்டர் மைனரும் வேனிஷ் ஆயிடுச்சு, தேர்ட் ஆர்டர் மைனரும் வேனிஷ் ஆயிடுச்சு. அதனால தான் ஆஃப் ஆர்டர் ஆர் + 1 அண்ட் ஹையர் ஆர்டர் வேனிஷஸ். Then if A is a m-by-n matrix, then the rank of A is less than or equal to minimum of m, n. Then எந்த ஒரு மேட்ரிக்ஸோட நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் இருக்குது. எந்த ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்டாக இருந்தால் அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் தான் அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க்கு. ஸோ இன் ஜென்ரல் வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் எ மேட்ரிக்ஸ்? To each matrix now, it can be a square matrix or it can be a rectangular matrix, we can associate a non-negative integer. ஒவ்வொரு மேட்ரிக்ஸுக்கு ஒரு non-negative integer னா 0, 1, 2, 3 அந்த மாதிரி நம்பரை integer is called rank of a matrix. To each matrix we can associate a non-negative integer. To each matrix we can associate a non-negative integer which is called the rank of a matrix. The rank of a matrix may be 0 or greater than 0, but a rank of a matrix will not be a negative integer, will not be a fraction, will not be a irrational number. That is to each matrix. But in the matrix ஒரு நம்பரை அசோசியேட் பண்ணிடலாம். இந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன நம்பர் அசோசியேட் இருக்குது? 2 அசோசியேட் இருக்குது. இந்த நம்பருக்கு 3 அசோசியேட் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மேட்ரிக்ஸோட ஒரு நம்பரை அசோசியேட் பண்ணலாம். அந்த நம்பர் தான் அந்த கிவன் மேட்ரிக்ஸோட ரேங்க்கு.